பாகுபலி, சாஹோ இதெல்லாம் ரொம்ப மாஸ் ஃபிலிம்ஸ். நெறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ராதே ஷியாம்ல இந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எந்த அளவு ஆக்ஷன் சீக்வென்ஸ்? ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் டெஸ்டினி, ஆஸ்ட்ராலஜி, ம். ரொமான்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல எந்த அளவு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கும்? உங்களோட மாஸ் அது சார் உங்க சொல்லுங்க ஃபேன்ஸ் சார். உங்க ஃபேன்ஸ்க்கு அந்த படத்துல நீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே இல்ல. ஓ! எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்ல, உங்களுக்கு ஐட்டம் சாங் இல்ல, உங்களுக்கு வந்து குத்துப்பாட்டு இல்ல, ரொம்ப பட் டான்ஸ் ஒரு நம்பர்ஸ் இல்ல. சேஸ் ஆனா இருக்கு. 2 சேஸ் 2 இருக்கும். சீஸ் இருக்கு. 2 சேஸ் கிளைமாக்ஸ் வந்து இருக்கு. ஒரு ரொம்ப கிளைமாக்ஸ் ஒரு த்ரில்லருக்கான ஒரு எலிமெண்ட்ஸோட ஒரு கிளைமாக்ஸ் இருக்கும். இது ஆனா எதுவுமே கிளைமாக்ஸ் சண்டை கிடையாது. ஆக்ஷன் தான் சொல்லணும் சார். ஆக்ஷன் அது சொல்லலாம் ஆக்ஷன் தான் நம்ம. சொல்லும். ஆனா சார் நம்ம ஆக்ஷன்னாலே இங்க ஒரு 10 பேர் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி இல்ல. இருக்கிறதுனால அது மாதிரி பறக்கிறது ஆக்ஷன். அடி இல்ல. பட் கிளைமாக்ஸ் நீங்க பார்த்தா ட்ரைலர்ல அது பார்த்தா இந்த ஷிப் எபிசோட்ல அந்த இது இருக்கு. ஆக்ஷன் இருக்கு கிளைமாக்ஸ். பட் ஒரு ஆனா ஒரு ரொம்ப ஸ்டைல் ஒரு ஃபீல் குட் ஒரு ஒரு எபிக் டிராமால ஒரு இருக்கும். எபிக் லவ் ஸ்டோரி. அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு நிறைய ஒரு எபிக் லவ் ஸ்டோரிஸ் நம்ம இந்த ஆக்ஷன் பார்த்தோம்னா ஆக்ஷன் எப்படி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு இருக்கு. கார்கி சார் நீங்க சொல்லுங்க. ஸோ நீங்க நெறைய லவ் ஸ்டோரிக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல எழுதும்போது என்னலாம் யூ ஹேட் டு கீப் இன் மைண்ட் வைல் ரைட்டிங் த லிரிக்ஸ்? ஸோ அண்ட் ஆகுழிலே அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுவும் யுவன் சங்கர் ராஜா சார் வேற பாடியிருந்தார். ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு. பண்ணாரு. அண்ட் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆக்சுவலி இங்க தமிழ்ல. ஸோ அந்த சாங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜஸ்டினோட நீங்க ஆல்ரெடி முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அத பத்தி சொல்லுங்க. ஸோ வழக்கமா படத்துல ஏதாவது ஒரு லவ் சாங் இருக்கும். ஆனா லவ் ஸ்டோரிஸ் அப்படின்றது ஒரு சப்ளாட்டா தான் இருக்கும். எல்லா ஓகே. படத்துலயும் வந்து ஒரு பெரிய கதை இருக்கும். ம். பாகுபலியில எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 லவ் ஸ்டோரி இருக்கு. ம். ஸோ 2 லவ் ஸ்டோரியும் சப்ளாட்ஸ் தான். யா. இந்த இதோட மெயின் கோர் பிளாட்டே வந்து லவ் ஸ்டோரி. ஃபுல் லென்த் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு செம்ம இன்டென்ஸான ஒரு லவ். அதுவும் நாட் ஜஸ்ட் ஒரு பாய் மீட்ஸ் கேர்ள் ஃபாலிங் இன் லவ், அவங்க ம். வீட்டில் பிரச்சனை, இந்த பிரச்சனை இதெல்லாம் இல்லை. இது பிரச்சனையே வந்து பெரிய பெரிய விஷயங்கள் கூட, டைம் மாதிரி ஒரு விஷயம் கூட. ஒரு ஸோ ஒரு டைமுக்கும் ஒரு பீரியாடிக் லவ்வுக்கும். ஃபிலிம். இது ஒரு ம். பீரியாடிக் பீரியாடிக் ஃபிலிம். ஃபிலிம் மட்டும் இல்லை. இட்ஸ் லைக் லவ் விச் இஸ் அப்போசிங் டைம். ம். ஓகே. காலம்ன்றது அவ்வளோ பெருசா இருக்கு, காதல்ன்றது ரொம்ப சின்னதா தெரியும். இது கரெக்ட், ரெண்டும் கரெக்ட். சண்டை போட போகுது ஆமா. அப்படின்னா, இவ்வளோ சின்ன காதல் எப்படி அவ்வளோ பெரிய காலத்து கூட சண்டை போடணும்னு ஒரு கேட்குற கேள்வி சூப்பர் இருக்குல்ல. சார். வெல் சைட். அதுதான் வந்து இந்த படம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து இப்படி தெரியும். ஆனா அந்த காதலுக்கு அந்த தைரியம் இருக்கு, சண்டை போட முடியும்ட்டு. இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு கேன்வாஸ் கொடுத்துருக்காரு ராதா அண்ட் ஜஸ்டினோட மெலடிஸ் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இஸ் ரொம்ப வெரி ரொம்ப ஸ்ட்ராங் வித் யா. மெலடிஸ். வெரி ஸ்ட்ராங். இந்த படத்துல இஸ் given 5 மெலடிஸ், சூப்பர் ஸ்ட்ராங் மெலடிஸ் எல்லாம் ஒன்னொன்னு. ஸோ அதனால வந்து இட் வாஸ் எது ரொம்ப உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்? அது ரொம்ப கஷ்டமான ஆகோழிலே கொஸ்டின் இல்ல, தெரியும். எனக்கு ஈஸி ஆகோழிலேவா? தான். ஆகோழிலே வந்து எனக்கு பிடிச்ச சாங்னா மோஸ்ட் ஓகே. ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு திரையோடு தூரிகைன்னு ஒரு பாட்டு சித் ஸ்ரீராம் பாடியிருப்பாரு. ஓகே. ஓகே. எனக்கு அது அந்த பாட்டுல ஒரு 3 கிஸ் பத்தி தான் அந்த ஃபுல் சாங்கும் ஆக்சுவலி. ஓகே. அந்த அந்த ஒரு கிஸ்ஸ வந்து டைரக்டா சொல்லாம ஒரு இயற்கையோட சேர்ந்து அப்படியே ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும் அதுல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒவ்வொரு சாங் இட்ஸ் வெரி யூனிக். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் சாங் முப்பதா சார் யாரோ சொன்னாரு இந்த கிஸ்ஸஸ் நல்லா இருக்குன்னு. நம்ம காட்டல ஆடியன்ஸ்க்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் சாங் படத்தோட ஹீரோ இன்ட்ரோ சாங், ரெகுலர் இன்ட்ரோ சாங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட், இல்ல அது கரெக்ட். மாதிரியான சாங்ஸ் இல்லாம இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் ரேகைகள் ஓடிட்டு இருக்குன்றது தான் சாங். ஓகே. அந்த வானத்துல மேகங்கள் ரேகை மாதிரி ஓடிட்டு இருக்கு, இந்த பூமியில நதிகள் ரேகைகள் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஒரு இலையோட ஒரு இலைக்கு மேல தெரிஞ்சுதான் அதோட அந்த காம்புகள் எல்லாமே ஒரு ரேகை மாதிரி ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாமே ரேகைகள் தான். இந்த ஒவ்வொரு ரேகையும் உன்னோட கதையை ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு சாங். அவரோட ஒரு இது ஒரு கைரேகை நிபுணன் மட்டும் இல்ல, யாருனாலும் அவங்களோட லைஃப்க்கு இயற்கை நீங்க கூட அட்டாச் சொல்லும்போதே பண்ணிக்கிற ரொம்ப மாதிரி. எக்ஸைட்டிங்கா இருக்கு. எனக்கு இப்பவே படம் பார்க்கணும் போல இருக்கு. ஆக்சுவலி உங்களோட ஃபேவரட் சீன் இந்த படத்துல அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா? உங்க ஃபேன்ஸ்க்காக ஏதான ரொம்ப ஒரு இருக்கு. இன்டர்வல் இருக்கு. ட்ரெயின் சீக்வென்சஸ்ல த கேர்ள் அண்ட் பாய் சீக்வென்ஸ், கிளைமேக்ஸ், ம்ஹ்ம். லாஸ்ட் 20 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ராமால. அண்ட் நாங்க வந்து நிறைய சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்லலாம் உங்க நிறைய ஸ்டாக் பண்ணுவோம். அண்ட் கோவிட் டைம்ல நீங்க ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க ஃபாரின்ல? அண்ட் ஹவ் இஸ் இட் இட்டலி ஷூட்டிங் வி டியூரிங் வெண்ட் கோவிட்? ஃபர்ஸ்ட் டைம். அப்போ கோவிடில் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் தான் ஸ்கெடியூல் பண்ணோம். அப்புறம் 2 வாட்டி ஜார்ஜியா போனோம் டு ஓகே. ஃபினிஷ் த பியூட்டிஃபுல். ஸ்கெடியூல். ஓகே. அது பட் முடியல. வி நீட் டு கம் ஆஃப் இன் பிட்வீன் பிகாஸ் ஆஃப் கோவிட். அப்போ வென் வி வெண்ட் இட் வாஸ் ஃபைன். ஒரு 100 க்ரூ ஒரு 150 ஆகிடும். மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் போனோம். பட் ஸ்டில் சடனாக கோவிட் அங்கே நிறைய ஆயிடுச்சு, வந்துட்டோம். அப்போ இங்கே கொஞ்சம் செட்ஸ் போட்டோம். மறுபடியும் இட்லி போனோம். இட்லி ரயோத்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே. பட் மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணோம். இன்னும் 10-20% பேலன்ஸ் இருந்தால் மறுபடியும் ஹைதராபாத்தில் செட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணோம். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம்? ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஒரு படம் 4 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணோம். 3 இயர்ஸ் பேக். அப்போது
பட் சாஹோ அப்போ முடிக்கணும்னு ஸ்டாப் பண்ணி அப்போ 1 இயர்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு 3.5 இயர்ஸ் ஐ திங்க். ஸோ இந்த படத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் பூஜா ஹெக்டே ஹவ் இஸ் இட்? பூஜா ஐ பிகாஸ் இது திங்க் ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே உங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க 2 பேரோட பெஸ்ட் கெமிஸ்ட்ரி. பார்ட் லவ் ஸ்டோரி கெமிஸ்ட்ரி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆன். யா ஸோ அது டெஃபினட்டா. எல்லாரும் ஹாப்பி. ஸோ அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அண்ட் ராதா ஸ்டோரி டெல்லிங் அண்ட் மதன் கார்கி அண்ட் மெலோடிஸ், ஐ திங்க் எவ்ரிதிங் helped the love story to be better. And I think she did a very good job in the film. That's very important. Love story in a girl should be very important. Commercials in padam madri illa. It's a very important role in the film. So I think she did a very good job. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய காலிவுட் ஸ்டார்ஸ் லைக் மதன் கார்கி சார் அண்ட் மனோஜ் பரமஹம்சா அண்ட் இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. முதல்ல எனக்கு அது ஸோ எப்படி நீங்க தமிழ் இங்க சென்னையா Born எப்படி நீங்க? இங்கதான் சென்னை 5th ஸோ classல சென்னையில ஹைதராபாத். உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் உங்க ஃபேன்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் அப்போ ஓகே இங்க போனா ஒரு சான்ஸ் இருக்கு பிரபாஸ் சார் பாக்குறதுக்கு இல்ல அப்படின்னு. அப்படி இல்ல. நான் நேத்து கூட சென்னை எங்க வந்த போனீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. போலன் டைட் ஆயிட்டேன். பட் அப்போ அப்பா எல்லாரும் எவ்ரி டைம் யூஸ் டு கோ லாட் டு புகாரி. புகாரி. உப்பா ஓ தெரியாது எப்படி இருக்கும். பிரியாணி. ஆனா அதேதான். ஹைதராபாத்ல கிடைக்காது ஆப்பம் பிரியாணியா சொல்லுங்க. பிரியாணின்னா இங்க இங்க செப்பரேட். டிஃப்ரெண்ட் பட் அங்க. ஆப்பம் அதெல்லாம் உங்களோட பாயா ஃபேவரட் டிஷ் எனக்கு என்ன சொல்லுங்க? ஆப்பம் சென்னை. பாயா பராட்டா ஓகே. ஆப்பம், பாயா, பரோட்டா எல்லாரும் நோட் இந்த பண்ணிக்கோங்க. ஃபேவரட். இதான் என்னோட அப்பப்போ ஃபேவரட் சென்னை டிஷ். சொன்னா சிரிப்பார் எல்லாரும். பட் அப்பப்போ அந்த டெம்ட் ஆகி என் ஃப்ரெண்ட் இருக்காரு இங்க சரண். ஓகே. அவர் சொன்னாரு பரோட்டா ஆப்பம் ரொம்ப ஞாபகம் வருது. நீ சென்னை நீ ஸ்விக்கி அனுப்பு. ஸ்விக்கின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பேக்ல வச்சு பரோட்டா ஆப்பம் பாயா அனுப்புவார். அதெல்லாம் சிரிப்பார் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் என்ன ஸ்விக்கி இங்க அங்கே இருக்கு, நீ என்ன சென்னையிலேருந்து ஸ்விக்கி வருது. நிஜமா அது ஒரு ஃப்ளைட்ல நாஸ்டால்ஜியால அது ஒரு சின்ன வயசோட சின்ன ஞாபகம். வயசுல இருக்கும்போது அது 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 இருக்கும் அப்படியே ஆ. லைஃப்ல. ஸோ என் ஃபேவரட் ஆப்பம் பாயா பரோட்டா ஆல் டைம். மதன் கார்கினாலே அவர் எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. ரொம்ப அண்ட் பியூட்டிஃபுல். ஒரு பாட்லயும் எங்களுக்காக நிறைய ஹஸ்லி பிஸ்லி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல ஏதான உங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் எனிதிங், எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்? எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அவருக்கு எனக்கு டைரக்டர் வந்து எவ்வளோ டீப்பா ரிச்சா போயட்டிக்கா இருக்க முடியுமோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கொடுத்தாரு. ஓகே. ரொம்ப அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கணும், இது பண்ணணும், கேட்ச் வேர்ட்ஸ் வேணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. எனக்கு இதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேர்டு வந்து இதுல ஒரு பாட்டுல இருக்கும், ஆகூழிலி. நீங்க சொன்னீங்க இல்லையே, அந்த ஆகூழ்ன்ற வேர்டே வந்து அதுக்கே ரொம்ப அழகான ஒரு அந்த ஆகூழோட மீனிங் வந்து டெஸ்டினி ஆர் லக். ஆகூழிலேனா இன் தி ஃப்ளோ ஆஃப் டெஸ்டினி ஆர் இன் தி ஃப்ளோ ஆஃப் லக் அப்படின்றது தான் அந்த மீனிங். அந்த இந்த படமே வந்து இட்ஸ் அபவுட் டெஸ்டினி அண்ட்ன்றதுனால இதுல எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, இந்த வேர்டை நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு தமிழ் டப்பிங் மூவிக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த படம் வரல. அந்த படம் வரமச்ச அந்த ஒரு பாட்டு பயன்படுத்தினேன். அது எதுலையுமே நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்தேன். அதுக்கப்புறமா அது ஒரு 3 நாள் ஒரு அனிருத் கூட ஒரு பாட்டுக்காகன்னு சொல்லிட்டு பயன்படுத்தினேன். அப்புறம் அந்த வெர்ஷன் வேணாம், இன்னொரு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுலயும் மாத்திட்டாங்க. அப்படியே அந்த வேர்ட் டிராவல் ஆகி கரெக்டா டெஸ்டினி பத்தி எடுக்கிற ஒரு படத்துக்கு வந்து அது வந்து விழுந்திருக்கு. ஸோ டெஸ்டினியோட டெஸ்டினியே வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணிருக்கோம் இந்த படத்துல அப்படின்ட்டு. பாருங்க 10 இயர்ஸ் லக்கி, வி ஆர் லக்கி. ஸோ இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படிதான் ட்ரெய்லரை பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு அட்வென்ச்சர், ஃபேண்டசி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ராதேஷாம் எந்த அளவு டிஃப்ரெண்ட் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குமா இல்லை ஒரு ஃபேண்டசியா? ஆக்சுவலி அது லவ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இங்கே 1970s யூரோப் விண்டேஜ் ரெட்ரோன்னு சொல்லலாம். பிகாஸ் நோ ஒன் இன் இந்தியன் சினிமாவில் யாரும் ட்ரை பண்ணல. ஸோ 1970s ரெட்ரோ ஸ்டைல் படம்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் பெட்டரானா கார்கி சார் தான் சொல்லுவார் இந்த படம்க்கு என்ன. ஜஸ்ட் ஒரு ஒன் லைன்ல அந்த இதை சொல்லணும்னா, முன்னாடி நம்ம சொன்னதுதான், ஒரு காலத்தை கணிக்கிற ஒருத்தன், அவன் காலக்கணிதன், அவன் வந்து இது வரைக்கும் கணிச்சது எதுவுமே தப்பாகாதுன்ற மாதிரியான இல்ல. இஸ் an astrologer who computes what will happen, who predicts what will happen when, everything.
he has predicted that in his life there is no love. ஓ Okay. சொல்லும் What, போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா what இருக்கு. happens if he falls in love? Okay. Very simple question. அவ்வளவுதான். What happened? Will he believe his predictions or will he believe this love, which he never predicted? So it's like this between time, between destiny and love. இந்த ஒரு war நடந்துட்டு இருக்கு. Who is going to win? What's going to happen? So some interesting questions full throughout the thing. It asks, it throws up thousands of questions to you. Whether can I believe this or not? Is this science or is this ஒரு மூட நம்பிக்கையா? எப்படி நம்ம இதை பார்க்கலாம்? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா ஜஸ்ட் டேக்ஸ் த்ரூ நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டயலாக்ஸ் த்ரூ பிரபாஸ் சத்யராஜ் சார் பேசுறது அந்த சீன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லான சீக்வன்சஸ்.